சார் ஃபைசன் படம் பார்த்தீங்களா? டியூட் படம் பார்த்தீங்களா சார்? டியூட் வந்து நான் இன்னும் பார்க்கல. ஆனா வந்து அந்த விமர்சனத்தை பார்த்தேன். அப்புறம் மக்கள் மத்தியில யூடியூப்ல கருத்துக்கள் சொல்றாங்க. அது வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான அந்த டைரக்டர் நினைக்கிறோம். இவ்வளோ கேவலமான, அதாவது இளைஞர்கள்லாம் ஏற்கனவே சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் அவங்கள டைவர்சிஃபை ஆகி அவங்களோட நோக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முன்னேறம் தான். அப்படிதான் இருந்தது ஒரு காலகட்டம். இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, எக்ஸ் வலைதளம், இன்னும் இந்த மாதிரி இதில் போக வராங்க. அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, நல்லது சொல்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து கெட்டதை சொல்லாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தரமற்ற படம் மக்களை திசை திருப்பி இளைஞர்களை தவறான வழி காட்டுதல் வரும். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனத்தை சொல்கிறாங்க, தாலி ஒருத்தன் கட்டுவானா, குழந்தை ஒருத்தன் பெற்றுப்பானா, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தன் வந்து அந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்ப்பானா. இது என்ன கலாச்சாரம்? தமிழக கலாச்சாரத்தையே மாற்றி இது அவங்க வீட்டில் பண்ணுவாங்களா? இந்த டியூடு அந்த படத்தை நடிச்ச ஹீரோவும் இல்லை அந்த டைரக்டரும், அவரு இவர் தானே டைரக்டர், கீர்த்தி. ஆமா, அவரு எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயாவது போனாருன்னா தயவுசெய்து அவர் பாதுகாப்போட போக சொல்லுங்க, கண்டிப்பா உதவாங்குவார். ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமுதாயத்தை கெடுக்கின்ற வகையிலே சீரழிக்கின்ற இந்த படங்கள்லாம் தேவையான்னு பார்க்கணும். இப்போ நம்ம இவருதெல்லாம் கமலஹாசன் படம்லாம் வந்தது, தசாவதாரம்லாம் படம், அதெல்லாம் என்ன மாதிரி இதுவாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று அன்பே சிவம் படம் பார்த்தோம். அதெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய வகையில நல்ல விஷயங்களை சொல்லி அவங்க நல்வழிப்படுத்துவதற்கு அதெல்லாம் இருந்தது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 6லிருந்து 60 வரை, நான் என்னோட பசங்க கூட சொல்லுவேன் எப்பவுமே, ரஜினிகாந்த் நடிச்ச படம் 6லிருந்து 60 வரை வாழ்க்கை என்னன்றதை காமிச்சு, வாழ்க்கை தான் என்னன்னு காட்டும். உயர்ந்த உள்ளம், நண்பர்னா யாரு, விரோதினா யாரு, துரோகினா யாரு, இந்த உயர்ந்த உள்ளம் கமலஹாசன். இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது நம்ம அறியாமே நமக்கு வந்து நல்ல இடம் புக்கு படிக்கிற இது குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த மாதிரி படங்களை, நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து புறக்கணிக்கணும். அதே மாதிரி அந்த பைசன் படத்துலையும் வந்து சமுதாயம் சார்ந்தா மாரி செல்வராஜ், அவருக்கு இதே வேலையா போகுது. அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சமுதாயத்தை எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவர்களை அமைக்கி வைக்கி அவர்களுக்கு கீழ்ப்பைப்படுத்தி வாழ வைக்கிறார்கள். இன்னைக்கு போய் பாருங்க, ஹைகோர்ட் ஜட்ஜிலிருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலிருந்து அதே மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இன்னைக்கு வந்து பட்டியலினத்து மக்கள் வந்து இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்தாங்க? அந்த சலுகைகள் அரசாங்கத்தால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உடைய சலுகையை கொடுத்து அவர்களை படிக்க வைத்து இன்னைக்கு ஒரு மேலான ஒரு பதவியில இன்னைக்கு அவ்வளவு அந்த சமுதாயம் ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. ஆனால் இன்னும் இவங்க வந்து திருப்பி தன்னை சிறுமைப்படுத்துவதற்காகவே அந்த கம்யூனிட்டியை வைத்து, அந்த ஜாதியை வைத்து ஜாதி அரசியல் பண்ணுவதற்காகவே இந்த மாதிரி படங்களை வந்து கொண்டு வராங்க. இது வந்து தவிர்க்கப்படணும், இதெல்லாம் தடை செய்யணும். அந்த மாதிரி படம்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்து ஒரு வீரத்தை, ஒரு சமுதாயத்துல ஒரு வீரனா வர்றான், அவன் எப்படி வந்து நாட்டை போராடுறான், மக்களுக்காக என்ன பண்றான், அது மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஒரு சமுதாயத்தை வைத்து இன்னொரு சமுதாயத்தை இழிவுபடுத்துவதாக படங்கள் எடுக்குவதை தவிர்க்க வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார், இந்த தேவேந்திர குல வேளாளர், நாடார் சமூகம், இந்த 2 சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அது கடந்து போயிடுச்சு சார். அதை வந்து நான் அதுல பாதிக்கப்பட்ட எனக்கு அந்த வழி இருக்கு அப்படின்ட்டு இந்த படத்துல வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து முதல்வர் பாராட்டுறாரு, துணை முதல்வர் பாராட்டுறாரு, அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே கூப்பிட்டு அவங்கள பாராட்டுறாங்க, மாரி செல்வராஜா பாராட்டுறாங்க. இந்த மாதிரியான படங்கள்லாம் தேவை அப்படின்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப யாரும் அப்படி பாக்குறாங்களான்றது நமக்கு தெரியல. பட் நடந்து முடிஞ்சு போச்சு, அது 25 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப தென் மாவட்டங்கள் இன்னும் வந்து நாடார் சமூகத்துல இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குதா? இல்ல, அதாவது உள்ளுக்குள்ள புகைந்து கொண்டு இருக்கிறது, அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. என்னைக்குமே வந்து ஒரு அடிப்பட்ட சமுதாயம் தூண்டி விடுற மாதிரி தான். இதுதான் மாணவர்கள் மத்தியில தெரியாத இதுதான் ட்ரிகர் பண்றது. இவங்க எல்லாம் இந்த மாதிரி படத்தை எடுத்து சும்மா இருக்கிற இளைஞனை போய் போராட்டம் பண்ணு, கிளர்ச்சி பண்ணு, அவனோட வாழ்க்கையை வந்து கட்சியில அவன் ஜெயில கழி தின்னுட்டு போனோம், இவனுங்கெல்லாம் சொல்லிட்டு போயிடுவானுங்க. கட்சியில அதுல பாதிக்கப்படுறவன் யாரு? அந்த சமுதாயத்தை அவனை வந்து பெயில் எடுக்க ஆள் இருக்காது, ஜாமீன் எடுக்க வரமாட்டாங்க, கோர்ட்டு வக்கீல் கூட வைக்க மாட்டாங்க. அப்புறம் அவன் அங்க போய் உட்காந்துன்னா ஐயோ இப்படி பண்ணிட்டுமேன்னு சொல்லி அவன் வாழ்நாள் முழுதும் ஆயுள் கைதியாக போராட வேண்டியது இருக்கும். அதனால வந்து ஒரு நல்ல தலைவன், அதாவது நாட்டை ஆளுகின்ற ஒரு நல்ல தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல சினிமாவை ஆளுகின்ற ஒரு ஹீரோ வந்தாலும் சரி, முதல்ல ஆளுமை திறன் வேணும். மக்களை வந்து நல்வழிப்படுத்துற விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும். இப்போ கரூர்ல கூட விஜய் மேட்டர்ல என்ன சொல்றாங்க, அவரு சுத்தி வந்து அவருக்கு வந்து
ஆளுமை திறன் இல்லை. ஏன்னா அவர் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல் லீடர்ஸ் வந்து அவர் சரியான முறையில வழி நடத்தல. அதுதான் குற்றச்சாட்டே. அதுதான். நீங்க உதாரணம் எடுத்துங்க, தளபதி எடுத்துங்க. தளபதியை சுத்தி ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் இருப்பார். இரண்டாம் கட்ட தலைவர்லாம் இருப்பாங்க ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு, தலைவர் இப்படி பண்ணலான்ட்டு. எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, இரண்டாம் கட்ட தலைவர் இருப்பாங்க. சோனியா காந்தி எடுத்துங்க, இரண்டாம் கட்ட தலைவர். இது மாதிரி வந்து அவங்கள நல்ல அந்த அந்த கூட்டத்தை நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதில் எந்த விதமான அசம்பாவிதம் வராம பார்க்க வேண்டியது இந்த இரண்டாம் கட்ட தலைவரோட வேலை. எல்லாமே 100% தலைவரை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ராஜா வந்து முட்டாளா இருக்கலாம், ஆனால் மந்திரி அறிவாளியாக இருக்க வேண்டும். ராஜா முட்டாளாக இருந்தால் கூட மந்திரி அறிவுரை சொல்லி அவருக்கு நல்வழிப்படுத்துவார். இங்க வந்து இவரு அறிவாளியா இருந்தாலும் அவர் கூட சுத்துறவங்க எல்லாருமே முட்டாளாக இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி அவங்களால வந்து இந்த கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு எதிர்பாராத இவ்வளவு கூட்டம். அதுல ஒருத்தவங்க வந்து கீழே இருக்கிறவங்க வந்து திடீர்னு மயக்க வரா மாதிரி தண்ணி கேட்கறாங்கன்னும் போது அதை கொடுக்குறது தப்பு இல்லை. அது என்ன பண்ணணும், அங்கிருந்து மைக்கில் ஒன்று சொன்னியோ இல்லை கீழே பக்கத்துல கடையில இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க பஸ் மேல இருந்து வாட்டர் பாட்டில் வீசுறாங்க. பஸ் மேல இருந்து வாட்டர் பாட்டில் வீசும்போது அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் அதை கேட்ச் பிடித்து முண்டியடிக்க வரான். ஸோ இப்படிதான் வந்து இந்த ஸ்டாம்பீட் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஓவரா வந்து ரஷ் அந்த வண்டி முன்னாடி ஃபுல்லா கவர் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து அரசியல்லாம் என்னன்னு புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா மாதிரி நினைச்சிட்டாரு. சினிமா மாதிரி நினைச்சிட்டாரு. ஒரே கையில 100 பேர் அடிச்சு தூக்கி போடலான்ட்டு. அவரோட தந்தையார் S.A. சந்திரசேகர் நல்ல அறிவுரை சொன்னார். இவர் அரசியல் வருவதற்கு முன்னாடியே இவரோட பின்னடைவுக்கு முக்கியமான காரணம் புஷி ஆனந்த் தான் இருப்பாருன்னார். S.A. சந்திரசேகர் சொல்றாரு. ஏன்னா என்ன பண்ண அதுல அவரு அந்த விவரமாவும் சொல்றாரு. என்னன்னா ஒரு இடத்துல போவாராம், புஷி ஆனந்த் ஒரு டேபிள்ல உட்கார்ந்த மாதிரி கையில ஒரு சேர்ல படுத்துக்கிட்டு போட்டோ எடுத்து உடனே செல்ஃபி எடுத்து விஜய்க்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, ரொம்ப மக்களோட மக்களா போய் பண்றாருன்னு இந்த மாதிரி வெறும் போட்டோ ஷூட் மட்டும் பண்ணி அதுல நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா என்ன நடக்குது கள நிலவரத்தை சொல்லல. அதனாலதான் இந்த அசம்பாவிதம். சார் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, இப்ப திரைப்படங்கள் குறித்து நீங்க பேசுனீங்க. சமீபத்துல வந்த ஒரு செய்தி, கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜ் அப்படின்றது இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலேஜ்ல டியூட் படத்தோடைய இயக்குனரையும் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவையும் வந்து கூப்பிட்டு மாணவர்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்றாங்க. நீங்க புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கிறேன். இல்ல அதாவது என்ன மோட்டிவேட் பண்றாங்க, ஏமா நீ கல்யாணம் பண்ணிக்க, இன்னொருத்தவங்க கூட போய் அவங்க பொண்டாட்டி வந்து இன்னொருத்தவங்க கூட போய் குழந்தை பெற்றுக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை எடுத்து நீ வள அப்படி சொல்லலாமா? அதுதானே அந்த படத்துல வருது. கல்லூரிகள்ல ஏன் சார் இயக்குனர்கள் திரைப்பட நடிகரை கொண்டு கூப்பிடுறாங்க, என்ன காரணம்? இங்க வந்து கல்வியாளர்கள் இல்லையா சமுதாயத்துல? இல்ல அதுதான் சொல்றேன். இங்க வந்து எப்படின்னா இவங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு சினிமா மோகத்திலே வளர்க்கப்பட்டவர்கள். நீங்க கேரளா எடுத்துங்க, கேரளால எடுத்து சினிமா ஆக்டர்லாம் மதிக்கவே மாட்டான். பப்ளிக் ஆனா ஏய் நீ என்ன இந்த கார்ல போனா நீ பெரியாளா, இல்ல நீ இந்த படத்துல வச்சா நீ பெரியாளா, நான் எனக்கு என்கிட்ட இருக்குப்பா போதும். அப்படியே அவன் கம்யூனிஸ்ட் மனநிலை. அவன் மோகன்லாலா இருந்தோம், மம்முட்டியா இருக்கட்டும், இல்ல நயன்தாரா இருக்கட்டும், யாரு சீன விட மாட்டான். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த இது லட்சுமி மேனன் வந்து ஓட்டு போற ஒரு பூத்துக்கு போகுது, எலெக்ஷன் பப்ளிக் எலெக்ஷன் நடக்குது, அது போகுது. போன உடனே நேரம் நான் வந்து கியூ விட்டு நேரம் ஃப்ரண்ட்ல போயிடுது ஆளுங்க வச்சுட்டு. அங்க இருக்கிற மொத்த பேர் சண்டை. என்ன நமக்கு மலையாளத்துல திட்டுறான், இவன் பின்னாடி வேலைப்பா, லைன்ல வந்து நில்லு அதுக்கப்புறம் திரும்பி லைன்ல வந்து நிக்குது. அதுதான் கரெக்ட். அவன் அந்த இங்க வந்து இது வந்து இந்த பாலாபிஷேகம் பண்றது சினிமா ஆக்டரை அவங்க M.R. ராதா வந்து அந்த காலத்துல கரெக்டா சொல்லியிருப்பாரு. ஏன்பா ஒரு நடிகனா பாரு, அவன் நடிக்கிறான் சம்பாதிக்கிறான், அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறான், போய் படத்தை பார்த்தோமா போனோமா அதோட மறந்தமான்னு வந்துடணும். அதை விட்டுட்டு அவனை வச்சு நீ ஏற்றுனு வீட்டு மேலே வச்சு சாமி கும்பிட்றதும் அவங்க சொல்றதெல்லாம் செய்யறதும் அவங்களாம் எப்படியாப்பட்டவன்னு நீ அந்த மாதிரி வந்து இருக்காத. நடிகனா பாருன்னாரு M.R. ராதா. எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பாருன்னு அப்பயே சொல்லியிருக்காரு அந்த காலத்துல. அதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றது இவங்கள. தொடர்ச்சியாக கல்லூரிகள்ல இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க சார். அவங்க என்ன சாதனை பண்றாங்கன்னு நமக்கு தெரியல, கூப்பிடுறாங்க. திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவங்கள கூப்பிடுறாங்க. கல்வியாளர்களை கூப்பிட்டு பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரியே தெரியல சார். அதுதான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலம். இப்போ சாலமன் பாப்பையெல்லாம் எவ்வளவு பெரிய அறிவா இருந்த அவர்லாம் பண்ணாருன்னா அவரோட ப்ரோக்ராம்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லாம் காணும் நிறைய. அந்த அளவுக்கு மக்கள் வந்து சினிமா மோகத்துல அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள்.
சினிமா என்னும் மாயையில மூழ்கி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். இது வந்து படிப்படியா அவங்களா வந்து சீப்போ இவ்வளவுதானா நீன்ற மாதிரி வரணும். அது மாதிரி அவங்க நடிகர்களும் வந்து சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் ஒன்றும் கடவுளால படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய படைப்புன்னெலாம் நினைக்க கூடாது. அவங்களும் ஒரு மனிதர்கள். அவங்களோட தொழில் நடிப்பது. நீங்க போறீங்களா, படத்தை பாக்குறீங்களா, அதோட விட்டு போயிடணும். இல்ல நல்ல கருத்துக்கள் இருந்தா எடுத்துங்க, இல்ல தேவை உதவாத கருத்துல விடுங்க. பிரதீப் அந்த ரங்கநாதன் ஆக்டர் நல்லா டெவலப்மெண்ட் நல்லா பண்றாருன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் ஏன் பண்ணான்னு எனக்கே இதுவாகுது. ஏன்னா அந்த படத்துல வந்து சொல்றது என்னன்னா, அந்த ஒரு ஆணினால் ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஒரு ஆணால் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல உடம்புல அந்த அளவுக்கு வந்து தேவையான விந்தணுக்கள் இல்லைன்ற போது அதை மெடிக்கல்ல இன்சைமினேஷன் சொல்லுவாங்க. செமன் இன்சைன், அது பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல இருந்து ஒரு பெண்ணால வந்து கருமுட்டையை உற்பத்தி பண்ண முடியலன்னா அது மாதிரி பண்றாங்கன்னா அது வந்து முடியாத தம்பதிக்கு. ஏன் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாம் அதுல வந்து 100% இருக்காங்கன்னா 100 பேர்ல ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கு தான் ப்ராப்ளம் வரும். 90 பேர் ஹேல ஹெல்த்தியா தானே இருக்கணும். அப்ப அவன் ஏன் போய் எப்ப பார்த்தாலும் மெடிக்கல் இன்சைமினேஷனோ இன்னொருத்தனோட கருவை வச்சா அந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு யார் பேர் வைக்கிறது, யாருன்னு கூப்பிடுறது. அதுல இயக்குனர் சொல்றாரு, குறிப்பாக அந்த கவினுடைய அந்த கொலை வந்தது இல்ல சரி, இந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆணவ படுகொலை நடந்தது, அதனால அந்த டைலாக் நான் வச்சிருந்தேன். அதாவது கீழ் சாதிக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா உனக்கு வெக்கமா இருந்தா நீ வந்து சாகுன்ற படத்துல டைலாக் இருக்குது. பெற்றவங்க வந்து சாகணுமா? இல்ல அதாவது அதனால ஒரு பொண்ணோட காதல் தான் உயர்ந்தது அப்படின்றதுனால திருமணம் முடிச்சிட்டு குழந்தைய வந்து பத்துக்கிறா, காதலோட இவங்க சேர்த்து வைக்கிற மாதிரி படம் திருப்பி. அதாவது அந்த 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 7 நாட்கள்ல அப்படி கிடையாது சார். ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஒன்றை காதல் என்ற மனைவி ஆகலாம், என்ற மனைவி உங்க காதலி ஆக முடியாது. அப்படி கிளியரா முடிச்சிருப்பாரு கலாச்சாரத்தை பாக்கியராஜ். அது நல்லா எடுத்து போயிருப்பாரு அந்த காலத்துல. இல்ல இது வந்து இது இவங்களெல்லாம் வந்து ஒண்ணு மெடிடேஷன் அந்த மாதிரி யாராவது இவங்களை வந்து சமநிலைப்படுத்துதல், மனதை வந்து ஒருங்கிணைக்குதல், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். அரசாங்கம் ஏன் சார் இதுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கல? அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விடயங்களை ஏன் அவங்க இல்ல இது அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மியா இருக்கு, அதிகப்படுத்தணும். இன்னொரு விஷயம் என்னன்னா அவர்கள் வரமாட்டாங்க, அது ஒரு தலைவலியா இருக்கு. ஏன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்கு, யோகா ரிசர்ச் சென்டர், மெடிடேஷன் எவ்வளவு இருக்கு. ஆனா வரணும் இல்லையா மக்கள் எல்லாம் வந்து சினிமா முகத்துல வளர்ந்து ஊந்து போய் கிடக்குறானே, அவனை வர வைக்கிறது அந்த கிரௌட புல் பண்ணணும். இல்ல கல்லூரிகள்ல திரைத்துறை சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வர வேண்டாம், கல்வியாளர்களுக்கு மட்டும்தான் இடம்ன்றது ஏன் அவங்க வந்து இல்ல அது கொண்டு வரணும், அது வந்து பண்ணணும். ஏதாவது ஒரு சட்டமா கூட கொண்டு வரலாம். அது வந்து ஒரு சட்டமா கூட, நடிகரா நீ படத்தோட நடிக்கிற அதோட போ, உன்னோட விஷயம் இல்ல. இங்க கல்லூரிகள்ல அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இது ஒரு ஃபேண்டசி. அவங்கள உடனே அவங்கள பாக்குறதுக்கு கூட்டம் கூடும், எல்லா ஆளுக்கு கூட செல்ஃபி எடுத்துப்பான், உடனே ஆட்டோகிராஃப் கேட்பான். இதுக்காக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்துறாங்க. ஒரு கல்வியாளர் கூட மேடையில் இல்லை சார். ரஞ்சித்ல இருந்து, மாரி செல்வராஜ்ல இருந்து, இயக்குனர்ல இருந்து, திரைத்துறையை சார்ந்த எல்லாருமே மொத்தமா மேடைகள்ல நாம பார்க்க முடிஞ்சது. தமிழக அரசே அதை வந்து தமிழக அரசு அதுதான். அது என்னன்னா அது ஆர்கனைஸ் பண்ணவங்களை கேட்கணும். இவங்க என்ன ஒரு சினிமா சார்ந்தே பண்ணுங்க, சினிமா துறையா இருந்தா சினிமா சார்ந்த நிகழ்ச்சி இருந்தா சினிமா தாராளமா கூப்பிடுங்க, அங்க சாதனை பண்ணவங்களும் நீங்க கூப்பிடலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கும் திரைத்துறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒருவேளை விஜய் டாக்டர் ரேட் எல்லாம் வாங்கியிருக்காருல்ல, அவர்கள் அதுக்காக கூட கூப்பிட்டுருக்கலாம். அவருக்கு கொடுத்தாங்கல்ல டாக்டர் ரேட், அதான் டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி சார்.